Students, welcome to our channel DK Centum Challengers. 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.5ல இருக்கக்கூடிய 7th sum நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. If Z1, Z2 and Z3 are three complex numbers such that modulus of Z1 equal to 1, modulus of Z2 equal to 2, modulus of Z3 equal to 3 and modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1. இந்த Z1, Z2, Z3 அப்படின்ற மூணும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது நமக்கே தெரியும். ஸோ கொடுத்துட்டு மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூவும் Z2ஓட வேல்யூவும் Z3ஓட வேல்யூவும் அது போக மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3ஓட வேல்யூவும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதை காமிக்கணும் அப்படின்னா இதனுடைய வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு காமிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கிவனை எடுத்து எழுதிக்கலாம். என்ன given? Modulus of Z1 equal to 1, modulus of Z2 equal to 2, modulus of Z3 equal to 3. Next, modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1. So, இதான் question இல்லையா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 3 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 3 கிவன்ல மட்டும். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாடுலஸ் ஆஃப் Z1க்கு ஒரு ஸ்கொயர், அதே மாதிரி 1க்கும் ஸ்கொயர் பண்ணும். அப்போ 1 ஸ்கொயர் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2க்கு ஸ்கொயர், இங்கிட்டு 2க்கும் ஸ்கொயர் தான். அப்போ 2 ஸ்கொயர் 4. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z3க்கு ஒரு ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் நமக்கு 9. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதான் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்னா Z இன்ட்டு Z கான்ஜுகேட். ஓகேவா? ஸோ இதான் அந்த ப்ராப்பர்ட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்னா Z இன்டூ Z கான்ஜுகேட். இதுவே மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் அப்படின்னா Z1 இன்டூ Z1 கான்ஜுகேட் ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் அப்படின்னா Z2 இன்டூ Z2 கான்ஜுகேட் ஈக்குவல் டு இந்த 4 அப்படியே இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் மாடுலஸ் ஆஃப் Z3 ஸ்கொயர் அப்படின்னா Z3 இன்டூ Z3 கான்ஜுகேட் ஈக்குவல் டு இந்த 9 அப்படி. ஓகேவா? ஸோ இதை நமக்கு இதுலேருந்து 3 ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே கிவன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எதை ஷோ பண்ணணும்? இதனுடைய வேல்யூ 6 அப்படின்னு காட்டணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு LHS எடுத்துட்டு RHS கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ LHS. ஸோ LHSல என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் 9 into Z1 into Z2 plus 4 into Z1 into Z3 plus Z2 into Z3. ஓகே, இதனுடைய வேல்யூ தான் நம்ம 6 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், ஸோ இப்போ இங்கே ஒரு 9 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 9ஐயும் பாருங்க, நம்ம இந்த 3 ரிசல்ட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுலேருந்து இந்த 9ஐ எப்படியாச்சும் ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது இந்த 9க்கு பதிலாக இந்த Z3 இன்டூ Z3 கான்ஜுகேட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? இந்த 9க்கு பதிலாக, அப்போ 9க்கு பதிலாக Z3 இன்டூ Z3 கான்ஜுகேட், இந்த Z1 இன்டூ Z2 அப்படியே இருக்கும். ஓகேவா? Z1 இன்டூ Z2 பிளஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம். 4க்கு பதிலாக Z2 இன்டூ Z2 கான்ஜுகேட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 4க்கு பதிலாக மட்டும் Z2 இன்டூ Z2 கான்ஜுகேட், இந்த Z1 இன்டூ Z3 அப்படியே இருக்கும். ஓகேவா? Z1 இன்டூ Z3 பிளஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி 1 மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா? ஏன்னா 1 இன்டூ Z2 இன்டூ Z3 போட்டாலும் நமக்கு Z2 இன்டூ Z3 தான் கிடைக்கும் போது. ஸோ அப்போ முன்னாடி 1 இருந்தாலும் 1 தான், இல்லாட்டினாலும் 1 தான். ஓகேவா? ஏன்னா 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் நமக்கு கிடைக்கும் போது. அப்போ இந்த 1க்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட். அப்போ 1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் Z1 இன்டூ Z1 கான்ஜுகேட்
Z1 into Z1 conjugate. இந்த Z2 into Z3 அப்படியே இருக்கும். Z2 into Z3. ஓகே. ஈக்குவல் டு, ஸோ இப்போ இது மூணுலையும் எது காமனா இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் நமக்கு Z1, Z2, Z3 இருக்கு. அதே மாதிரி செகண்ட்லயும் பார்த்தீங்கன்னா Z1, Z2, Z3 இருக்கு. அதே மாதிரி தேர்ட் டேர்ம்லயும் பார்த்தீங்கன்னா Z1, Z2, Z3 இருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே காமனா எடுத்துடலாம் இல்லையா? மாடுலஸ் ஆஃப் இந்த Z1 into Z2, Z3 இதை மூணையும் நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? ஸோ இப்போ நமக்கு Z1, Z2, Z3 வெளியே போயிடுச்சு. ரிமைனிங் Z3 கான்ஜுகேட் மட்டும் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா Z2 கான்ஜுகேட் மட்டும் இருக்கும். தேர்ட் டேர்மில் Z1 கான்ஜுகேட் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஓகே, மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மாடுலஸை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும். ஓகேவா? பட் கான்ஜுகேட்டை நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எல்லாத்துக்குமே பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷனில் இருக்கு. ஸோ இதுக்கு ஹோல் கான்ஜுகேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு தனித்தனியாக பிரித்து எழுதிடுவோம் இல்லையா? ஸோ தனித்தனியாக பிரித்து மட்டும்தான் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்படி தனித்தனியாக பிரிச்சிருந்தாலும் இதை நம்ம சேர்த்தும் எழுதிக்கலாம். பிரிஞ்சு, அதாவது ஹோல் கான்ஜுகேட் இருந்துச்சு அப்படின்னா அது தனித்தனியாக எழுதிக்கலாம், இல்லை தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்தும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணுனாலும் எழுதிக்கலாம், அத்தனைக்கும் நம்ம பிரிச்சும் எழுதிக்கலாம், சேர்த்தும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. Z3, Z2, Z1 அப்படின்ற 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. மூணுக்குமே தனித்தனியாக கான்ஜுகேட் இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேர்த்து மொத்தமாக கான்ஜுகேட் அப்படின்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த Z1 into Z2 into Z3 அப்படியே இருக்கும். ஸோ இந்த Z3 பிளஸ் Z2 பிளஸ் Z1 இதில் தனித்தனியாக இருக்கிற கான்ஜுகேட்டை ஹோல் கான்ஜுகேட்டாக எழுத போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் சொன்னேன், மாடுலஸை நம்ம எதுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும்? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும். அடிஷன், சப்ராக்ஷனுக்கு பிரிக்க முடியாது. ஓகேவா? இது மாடுலஸ்க்கு. ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் இருக்குது, ஹோல் மாடுலஸ் இருக்குது. இந்த Z1 into Z2 into Z3 இது மூணுமே நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அப்போது இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி Z3, Z2, Z1 அப்படின்ற மூணுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அதை மூணை ஆட் பண்ணால் நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டும் எப்படி இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இப்போ ஹோல் மாடுலஸ் இருக்கு, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? மாடுலஸ் Z2 பிளஸ் Z1 இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கான்ஜுகேட். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் சைடில் எழுதிடுங்க. ஓகேவா? என்னன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1, Z2 அப்படின்னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதுக்கு ஹோல் மாடுலஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம Z1க்கு தனியாக ஒரு மாடுலஸ் போட்டுக்கலாம், Z2க்கு தனியாக ஒரு மாடுலஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம். ஈக்குவல் டு, இப்போது இங்கே பாருங்களேன், Z1 அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z3 அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், மூணுக்கும் ஹோல் மாடுலஸ் இருக்கு. அப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? தனித்தனியா Z1க்கு தனியாக ஒரு மாடுலஸ், Z2க்கு தனியாக ஒரு மாடுலஸ், Z3க்கு தனியாக ஒரு மாடுலஸ். ஸோ இப்போ நம்ம முன்னாடி ஸ்டெப்பில் யூஸ் பண்ண அதே ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தனியாக மாடுலஸ் போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கு கான்ஜுகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாடுலஸ் எடுக்கிறதும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டைரக்டா மாடுலஸ் எடுக்கிறது ஒன்று தான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த Z3 பிளஸ் Z2 பிளஸ் Z1 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கு கான்ஜுகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாடுலஸ் எடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த Z3 பிளஸ் Z2 பிளஸ் Z1க்கு
டைரெக்டாக மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 உடைய வேல்யூ என்ன? நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் Z1 உடைய வேல்யூ 1, Z2 உடைய வேல்யூ 2, மாடுலஸ் ஆஃப் Z3 உடைய வேல்யூ 3. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 உடைய வேல்யூ 1. ஸோ அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மாடுலஸ் ஆஃப் Z1 உடைய வேல்யூ 1 இன்டூ மாடுலஸ் ஆஃப் Z2 உடைய வேல்யூ 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் Z3 உடைய வேல்யூ 3 இன்டூ மாடுலஸ் ஆஃப் Z3 + Z2 + Z1 உடைய வேல்யூ நமக்கு 1 தான். இப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 × 2 2, 2 × 3 6, 6 × 1 நமக்கு 6. ஓகேவா? ஓகேவா? இப்போ RHS வந்துருச்சா இல்லையான்னு பாருங்க. நம்ம LHS தான் எடுத்தோம், கிவன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம், நமக்கு RHSல 6 அப்படின்னு ஆன்சராக கிடைச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். கீழே ஹென்ஸ் ப்ரூவ்ட் அல்லது சோல்டு அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதில் கிளாரிஃபை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.